சிம்பிள் அண்ட் குயிக்காக ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு கோதுமை ரவை சேர்த்து 2-3 நிமிஷம் நல்லா வறுத்துருங்க. ரவை இந்த மாதிரி நல்லா வறுபட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் ரவை எடுத்த அதே கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுருங்க. இப்போது கொதிக்க வச்ச தண்ணியை ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க ரவையில் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணிவிடுங்க. 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரவை இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கும். இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை, 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருங்க. சர்க்கரை வெல்லம் சேர்த்து கைவிடாமல் இந்த மாதிரி நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. இந்தளவுக்கு திக்கானதும் இப்போ 2 ஏலக்காவை இதில் இடிச்சிட்டு சேர்த்துருங்க. திரும்ப 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா பேனில் ஒட்டாமல் நல்லா இந்தளவுக்கு திக்காக வந்துடும். இப்போ இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்துட்டு உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிவிடுங்க. டேஸ்டி வீட் ரவா கேசரி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.